தயவு செஞ்சு 24 பத்தி கேட்டுட்டு இருக்காதீங்க. வந்துரும். அடுத்த பேசுவோமா? நான் டீசர் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. இது பிடிப்பேன். என்னோட நாக் சார் பத்தி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன் போச்சு அப்படின்னு இருக்குது. இவங்கெல்லாம் போகாம இங்கேயே வச்சிருந்துருக்கலாம், இங்க இருந்து யாருமே விட்டு இருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், and of course தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு 24 பத்தி கேட்டுட்டு இருக்காதீங்க. வந்துரும். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்துரும். அதே மாதிரி சிங்கம் அதுக்கப்புறமா வந்துடும். சம்மர்ல ரிலீஸ் ஆயிரும் 24. ஸோ பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்றேங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல டீசர் ரிலீஸ் ஆயிரும். அடுத்த பேசுவோமா? நான் டீசர் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. அவ்வளோ ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து ஸ்டேஜில் இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா, திரும்பி இந்த படத்தை பற்றி திரும்பி நடந்திருக்கிற விஷயங்கள் வந்து நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என்னென்ன பாட்டு கேட்குறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ, அது எல்லாமே இன்னைக்கு அந்த பாட்டில் இருந்துச்சு. கோபி சுந்தரம் உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் ஆல்சோ லவ் ஆல் யுவர் ஒர்க். ஐ மிஸ்ட் ஒர்க்கிங் வித் யூ. சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து. லவ்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் PVP சார், வண்டர்ஃபுல் ஷோ. இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகா இந்த அரங்கம், இந்த விழா ரொம்ப அழகா வந்து ஆர்கனைஸாக நடந்திருக்கு. ஃப்ரம் டே ஒன் ப்ரமோஷன்ஸ் ஆல்சோ இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல். ஒரு படத்துக்கு வந்து கூட இருந்து உள்ள இருந்து வேலை செய்யறது மட்டும் இல்லாமல், சில படங்களுக்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாத மற்ற படங்களுக்கும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது நிறைய பேர் ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. நானும் அதை உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தேர் ஃபார் எவ்ரிபடிஸ். அண்ட் எஸ், இந்த படத்தை பற்றி எனக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம எடிட்டர் பிரவீன். பிரதர், இந்த படம் பார்த்துட்டு பிரமாதமாக வந்திருக்கு, இந்த டேரக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு முதல்ல சொன்னது வந்து பிரவீன். ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் ஃபிலிம். கார்த்திகிட்ட நான் வந்து அடிக்கடி கேட்டிருப்பேன், எப்படி இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. கலகலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பாரு. அது அந்த மேக்கிங்லேயே பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்த உடனே எனக்கு டப்புன்னு கண்ணில் பட்டது வந்து அஃப்கோர்ஸ் விஷுவல் தான். PS வினோத் சாரோட அகெயின் பெரிய ஃபேன் நான். அந்த விஷுவல் வந்து மறுபடியும் அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் வந்தது. சுனில் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் ஆல் த பெஸ்ட் சுனில் ஃபார் திஸ் ஃபில்ம் அகெயின். அண்ட் தமன்னா சின்சியரான பொண்ணுங்க. படு சின்சியரான பொண்ணு. அயன் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். படு சின்சியரான பொண்ணு. எனக்கு முன்னாடி தமிழ் டைலாக்லாம் மனப்பாடம் மட்டும் நிற்கும். இருங்க அந்த டைலாக் பேப்பர் காட்டுங்க அப்படின்னு நான் மறுபடியும் போய் டைலாக் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஷீ வில் பி ரெடி வித் ஹர் தமிழ் லைன்ஸ். அந்த வளர்ச்சி அவங்கள பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் இவங்க 3 பேர்த்தோட மேஜிக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம்லையும் தெரியுது. இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னின்னு நிச்சயமா நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா. அந்த ரொம்ப முக்கியம், அந்த பாசிட்டிவ் வைப் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அது நிச்சயமாக ஸ்கிரிப்டை தாண்டி, பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இன்னொரு மேஜிக் லேயர் வந்து ஒரு மேஜிக் டஸ்ட்ன்னு சொல்லலாம். அது வந்து அந்த படத்தில் தூவப்பட்டிருக்கும். அந்த ஷூட்டிங் என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா, அது அவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆடியன்ஸ்க்கும் படத்துக்கும் வந்து அந்த கனெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அது மேக்கிங்கில் என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது பிடிப்பேன். என்னோட நாக் சார் பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஐ நோ இட்ஸ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். பட் சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அப்படியே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. அச்சச்சோ பெண்மை படம் பாட்டு கேட்கும் போது, விடிய நடனம் கேட்கும் போது நான் மறுபடியும் எழுந்துச்சு அங்கே ஆடணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ பெரிய ஃபேனு. இளையராஜா சார் மியூசிக் கேட்டுட்டு அப்போல்லாம் வந்து பாடி சார்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து அந்த லிரிக்ஸ் புக்கு இருக்கும். அதை வச்சு நாங்கள் வந்து பாடிட்டு இருப்போம். பாட்டை வந்து வரும்போது பாடிட்டு இருப்போம். அண்ட் இதை மறுபடியும் நான் காட்சி சொன்ன எங்க நாங்கள் படித்த ஸ்கூலில் நாக் சார் கூட நின்றுட்டு அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறது வந்து அகெயின் இஸ் கோன் பி ஒன் மூமெண்ட் வில் ஆல்வேஸ் செரிஷ். கார்த்தி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து டேலண்டடாக இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பெரிய திறமைகள் இருக்கு, நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலரை மட்டும் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். ஒரு ஃபோக்கஸ் போட்டு அப்படியே ஜூம் போட்டு கூட வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பார்க்கறது வந்து நாக் சார் நான் சொல்லுவேன். வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா வாழலாம், எவ்வளோ ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறது, பேலன்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறது இவரை ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நினைச்சிட்டே இருப்பேன் நான்.
கார்த்தி ஷூட்டிங் போகும்போது கேட்பேன், என்ன பண்றாரு அவர் எப்படி இருக்கிறாரு அவரு. நாக் சார் மட்டும் இல்ல, சுப்ரியா அவங்க ஃபேமிலி எல்லாருமே 6 o'clock பேலன்ஸ்டா இருக்கிறது, இதெல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் இப்போ அவர் சொன்ன விஷயம் தான், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து lot of lessons கார்த்தி keeps sharing ஷூட்டிங் ஸ்பாட்டை பத்தி. சார் மட்டும் இல்லாம ஏஆர் அவர்களும் அதே மாதிரி தான் நிறைய சில்வர் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு, பிளாட்டினம் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் சுப்ரியா ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா எப்படி அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, லைவ்லியா இருக்காருன்னு பார்த்தா கிச்சன் கார்டன் இருக்கும், அதுல ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காய் வரும், ஒரு சின்ன தக்காளி வரும், அதை இன்னைக்கு முளைச்சிருக்கேன் அப்படின்ட்டு அது அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனா சொல்லுவாரு அப்படின்ட்டு. சின்ன சின்ன விஷயங்களையும் கூட வந்து அவ்வளோ சந்தோஷங்கள் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டர்ஃபுல் சார் டு பி ஹியர் வித் யூ ஆன் ஸ்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆந்திரா போகும்போது எல்லாமே நீங்க கண்ணில் பார்க்கணும். அதைய இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மேக் சம்ஒன் ஃபீல் வாண்டட், டு பி வெல்கம்டு. அது வந்து நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நம்ம இங்க இருக்கிறோம்னா வந்து எல்லா அன்பும் இருக்கும், எல்லா மரியாதையும் இருக்கும். பட் அதை வெளி காமிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அங்க போனா வந்து அந்த இடம் நம்ம இடம் மாதிரி நம்மளை வரவேற்பாங்க, நம்ம மேல அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. அது வந்து நாக் சார் சரி, நாக் சார் ஃபேமிலி சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, வரவங்க அத்தனை பேருமே இந்த கையை விரிச்சு வரவேற்பாங்கல்ல, அப்படி வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. இங்க இருந்து ஒரு 80s வந்து இண்டஸ்ட்ரி இங்க இருந்து போயிடுச்சு. ஏன் போச்சு அப்படின்னு இருக்குது. இவங்கெல்லாம் போகாம இங்கேயே வச்சிருந்துருக்கலாம், இங்க இருந்து யாருமே விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியா பிரிஞ்சு போகாம இங்கே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பேன். இனிமே இங்க இருக்கிற தெலுங்கு ஃபேமிலிஸ் அது அங்க போகாம நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளவு தங்கமா இருக்கும் அங்க போனா. த டைம் வி ஸ்பெண்ட் தேர். ஸோ நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹேட் டு டெல் ஆல் திஸ். அங்க போயிட்டு நான் குவைட்டா வந்துடுறேன், என்னோட அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கு வேற டைம் கிடைக்கல. திஸ் ஃபிலிம் அகெயின் வில் கிரியேட் அ மேஜிக் ஹியர். என்னென்ன கேட்குறீங்களோ என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ பிவிபி சார், த ஹோல் டீம், வம்சி, அகெயின் welcome back to Chennai, and I'm sure with all love and lot of support this film will penetrate everywhere. போக வேண்டிய எல்லா மூலை முடுக்குக்கும் போய் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கும். பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். ஒரு 4 நாள் இருக்கும், அதுக்கு மேலே காசு இருக்காது அந்த காலத்தில். மேய தெரியாதவனுக்கும் மேய விட்டு பார்த்துன்னு சொல்லி எனக்கு அவமானமாக இருக்குது. மடத்தனமாக பேசாது யாங்கிட்டோம். காலம் போன கடைசியில் கண்டவங்கிட்டு இருக்கணும். இவன் மெய்க்கு முன்னால் இருந்து வசீகரமாக உங்களை மடையனாக்குகிறான் அவன் தலைவனாகி சொல்லி பாரு. என்ன ஆமியா அப்படித்தான் ஒரே ஆட்டி அடிச்சுட்டு பராசக்தியில் கோர்ட் சீன் பார்த்துருக்கும்ல, வெள்ளைக்கு அதை தாழ்ந்தீங்க அந்த ஜட்ஜுக்கு. என்னை கொஞ்சம் ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. சரி கில்ட்டின்னு ஒத்துக்குங்க, இனி 6 மாதம் கில்ட்டி கடைசியா கில்ட்டி அவர் சொல்லி 50 ரூபா கட்டிட்டு வெளியே வந்தேன்.